கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். சென்ற நிகழ்ச்சியில விசுவாசத்தை குறித்து பற்றி பார்க்கிறோம். இப்போ பெண்களாகி நமக்காக சில ஆலோசனை. நம்ம சில நேரத்துல எல்லா இடங்களிலும் நம்ம அற்புதமா நினைக்கிறாங்க, உதாசீனப்படுத்துறாங்க. அவங்க மத்தியில ஆண்டவர் நம்ம எந்த அளவுக்கு உயர்த்துகிறாரு பார்ப்போம். ஆண்டவர் மனுஷன் முகத்தை பார்க்குறாங்க, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்ம இதயத்தை தான் பார்க்குறாரு. அற்புதமாக நினைக்கிறவங்க மத்தியில ஆண்டவர் நம்மளை எந்த அளவுக்கு உயர்த்துகிறாரு ஒரு சின்ன உதாரணம். என்னோட வாழ்க்கையில சில விஷயத்தை குறித்து நான் பகிர்ந்துக்கிறேன். நானும் என் மகன் பிள்ளைங்களாம் இங்கே வந்துட்டு எங்கள் சொந்தக்காரர்களால் எவ்வளோ அவமானப்படுத்தப்பட்டமோ கூப்பிட்டு வச்சு அவமானப்படுத்தினாங்க. சின்ன பிள்ளைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே சேர்ந்து ரொம்ப வேதனைப்படுத்துறாங்க. அப்போல்லாம் நான் ஆண்டவரை மட்டும்தான் நினைச்சேன். ஆண்டவர் என்னை கைவிட மாட்டார், இல்லை பிள்ளைங்களை கைவிட மாட்டாருன்னு நான் அவங்க விசுவாசிக்கிறேன். அதனால தான் ஆண்டவர் என்னை இந்த இடத்துல இந்த அளவுக்கு என்ன தலைமுறை வச்சிருக்கிறாரு. சொல்லியிருக்காருல, உன் சத்துருவுக்கு முன்பாக உன் தலையை உயர்த்துவேன்னு சொல்லியிருக்காருங்க. தீங்க நாளில் உன்னை என் கூடாரத்தில் மறைப்பேன்னு சொல்லியிருக்காங்க. மறைச்சது மட்டும் இல்லாங்க, கண்மலையின் மேல் உயர்த்துவன்னு சொல்லியிருக்கிறாங்க. அந்த மாதிரி தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்னை இந்த அளவுக்கு இந்த இடத்துல தலைமுறை வச்சிருக்கிறாரு. இப்போ ஒரு சின்ன உதாரணங்க, காணாவூர் கல்யாணத்தில் கச்சடி பாத்ரூம், நம்ம இப்போ சொல்கிறோம் இல்லையா பாத்ரூம், அந்த மாதிரி வெளியில தாங்க இருக்கும். வெளியில போயிட்டு வந்து அது கால் கையெல்லாம் கழுவிட்டு வர்றதுக்காக அவங்க கச்சடியை தண்ணி வைப்பாங்க. அதே கச்சடியில் தான் ஆண்டவர் ஒரு அதிசயத்தையும் அற்புதத்தையும் செஞ்சாருங்க. அப்போ அந்த கச்சாடியில தண்ணீரை வச்சாங்க. நம்மளும் ஆண்டவர்கிட்ட நம்ம முழுமையா அந்த கச்சாடியை போல அந்த தண்ணீரை போல உப்பு கொடுக்கும் பொழுது ஆண்டவர் அந்த கச்சாடியை போல அந்த தண்ணீரை போல நம்ம அதிசயத்தை மாற்றுவாருங்க. தண்ணீர் எப்படி திராட்சரசமா மாறிச்சு, சுவை, கலர், மனம் எல்லாமே இருந்தது இல்லைங்களா? அதே மாதிரி தாங்க நம்ம முழுமையா ஆண்டவருக்கு நம்ம ஒப்பு கொடுக்கும் பொழுது நம்ம இந்த அளவுக்கு மற்றவங்க மத்தியில் நம்ம உயர்த்துவாருங்க. எந்த சூழ்நிலையில நம்ம தலைகுனிய விட மாட்டார். நம்ம உயர்த்துக்கிற தேவனை நாம் உயர்த்தணும்னா நம்ம ஆண்டவரை எந்த அளவுக்கு நேசிக்கிறது, எந்த அளவுக்கு விசுவாசிக்கிறதுன்னா அதுக்கேற்ற சில வார்த்தைகளை சொல்றேங்க. நம்ம எந்த சூழ்நிலையும் ஆண்டவர் மட்டுமே நோக்கி பார்க்கணுங்க. அப்படி பார்க்கும்போது நமக்கு எல்லாவற்றிலும் ஆண்டவர் வெற்றியை தருவார். தவறாக மனுஷர்களை நம்பக்கூடாதுங்க. ஆண்டவரே கேட்டுக்காருல, நீ நாசில் சுவாசம் உள்ள மனுஷனே நம்புவது எம்மாத்துடன் கேட்டுக்காரு இல்லை. அதனால மனுஷனை நம்பாதீங்க. எந்த சூழ்நிலை ஆண்டவர் மட்டுமே நோக்கி பாருங்க. நம்ம முழுமையாக விசுவாசிங்க, அற்ப விசுவாசமா இருக்கக்கூடாது. முழுமையா எனக்காக ஆண்டவர் யாவையும் செய்து முடிப்பார் என்று விசுவாசத்தோடு நம்ம விசுவாசிக்கணும். நம்ம மனிதர்கள் உதாரணப்படுத்தி நம்மளை வேதனைப்படுத்த போதுங்க, மற்ற மனிதர்களுக்கு போய் நம்ம சொல்லக்கூடாது. எந்த சூழ்நிலையும் நம்ம மனுஷர்களுக்கு எல்லாமே எல்லாத்தையும் சொல்லணும். அப்படி சொல்லக்கூடாதுங்க. நம்ம ஆண்டவருடைய சமூகத்தில் இருக்கும்பொழுது அவரிடத்தில் நம்ம மனுஷருக்கு எல்லாத்தையும் பேசும்பொழுது ஆண்டவர் அதற்குரிய நமக்கு எல்லாவற்றிலும் நன்மையாக மாற்றி தருவாருங்க. அதற்காக நம்ம மனிதர்களை நம்பக்கூடாது. எந்த சூழ்நிலையும் ஆண்டவரை மட்டுமே நோக்கி பார்க்கணும். 146:7 சங்கீதம் அதன்படி நமக்கு மற்றும் உதாசீனப்பட்டும் போது வேதனைப்பட்டும் போதும் ஆண்டவர் நமக்காக நியாயம் செய்வாருங்க. ஆண்டவர் எந்த சூழ்நிலையும் நம்மளை கைவிட மாட்டார். நம்மளை அவர் முழுமையாக விசுவாசிக்கும் பொழுது அற்பமாக நினைச்சவங்க மத்தியில் நம் தலையை உயர்த்துகிறவர் நம் தேவங்க. நம்ம அதை விசுவாசிப்போம், செயல்படுவோம். அவர் முழுமையாக விசுவாசித்து நாம் அவர்களை பற்றி கொள்வோம். ஆமென். சின்ன ஜெபம் பண்ணுவோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை உம்மை நோக்கி பார்க்கிறோமப்பா. உம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் நீ நன்மை செய்ய வல்லவராக இருக்கிறீர். ஆண்டவரே, இந்த வார்த்தைகளை நீர் ஆசீர்வதித்து கொடுத்ததுக்காக உமக்கு நன்றி. இது கேட்கிறவர்கள் இருதயங்களிலும் அப்பா நீர் தெரிய செய்வீர்கள். நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்கள். எல்லாவற்றையும் திருக்கருத்துக்குள் ஒப்புக் கொடுக்கிறேன். இந்த நிலையில் மற்றொரு மக்கள் தலையை உயர்த்தி தயவிற்காக எந்த சூழ்நிலையும் நாங்கள் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு நீர் திருவை செய்த தாயமுக்கு நன்றி. எல்லாவற்றையும் கடவுளுக்குள் ஒப்புக் கொடுக்கிறோம். புதிதான மகிமையை ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு மூலம் ஜெபம் செய்யும் நல்ல பிதாவே. ஆமென். மனமகிழ்ச்சியின் நல்ல மருந்து, ஹெவன் இன்வெடர்ஸ், அன்லாக் சீரீஸ் போன்ற இந்த தொடர்களை நீங்கள் கேட்க விரும்பினால் நம்முடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.